இன்று அன்னையர் தின வாழ்த்துக்கள். இன்று ஒரு குறள். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 45, குறள் எண் 444. பெரியாரை துணைக்கோடல். தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறிவு முதலியவற்றால் தம்மின் மிக்கார் தமக்கு சிறந்ததாக தாம் அவர் வழி நின்று ஒழுகுதல். அரசர்க்கு எல்லா வழி உடைமையினும் தலை. விளக்கமாகவும் சுருக்கமாகவும் சொல்கிறேன். தம்மை விட அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்கு சுற்றத்தாராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். தம்மை விட சிறந்தவர் தான் நமக்கு சுற்றத்தாராக இருந்தால் நமக்கு வலிமை மிகவும் சொல்கிறார். ஒவ்வொன்றும் அவருடைய இதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அடுத்து அதிகாரம் 50, குறள் எண் 494. இடன் அறிதல். எண்ணியார் என்னும் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணிச் செய்யின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தாம் வினை செய்ததற்கு ஏற்ற இடத்தினை அறிந்து சென்ற அரசர் அரணை பொருந்தி நின்று அதனை செய்வாராயின் அவரை வெல்வதாக எண்ணி இருந்த பகைவர் எண்ணத்தினை இழப்பர். அதாவது அரணோடு சேர்ந்து இருக்கணும். அப்படி பகை புரிந்தால் நிச்சயமாக அந்த பகைவனை அழிந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறார். போர் அதுக்கு தான் நான் விளக்கமாகவும் சொல்கிறேன். போர் செய்வதற்கேற்ற இடம் அறிந்து சென்று போர் செய்வாராயின் அவரை வெல்லக் கருதிய பகைவர் அவ்வெண்ணத்தை இழப்பார். இப்போ நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன செஞ்சார்? அதாவது கமுதி அதை பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து கமுதி வழியாக வந்து ராமநாதபுரத்திலே மூலக்கொத்தளம் என்ற ஒரு இடம் உள்ளது. அங்கே வந்து ஒளிஞ்சிருக்கிறார். யார்? ஆங்கிலேயங்களுக்கு பயந்துக்கிட்டு வரி கொடு, ஏன் உனக்கு வரி கொடுக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு அவனோட ஆங்கிலேயனோட சண்டை போட்டு அவர் எப்படி வர சுரங்கம் என்ன இருக்குங்க அந்த ராமநாதபுரத்தில் அந்த இதில் வந்து இன்னும் அந்த சுரங்கம் இருக்குது. நான் வந்து அங்கே தானே படித்தேன் அதில். அப்போ அந்த சுரங்கத்தெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் உள்ளே போக முடியாது, அப்படியே அடைச்சிருக்கு. நாங்கள் எல்லாருமே கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே அங்கே தான் படிப்போம். கொஞ்சம் நேரம் பொழுது போகிறதுக்கு, அதாவது படிக்கிறதுக்கு ஏற்ற இடமாக இருக்கும். இப்போ இதுக்கு பேர் மூலக்கொத்தளம். நம்மளுடைய முன்னாள் எம்பி சத்யேந்திரன் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல. அந்த மாதிரி போர் செய்வதற்கு ஏற்ற இடமாக இருக்க வேண்டும். அந்த பில்டிங்கை பார்த்தாலே, மூலக்கொத்தளத்தை பார்த்தாலே போர் செய்வதற்கு ஏற்ற இடமாக இருக்கும். அப்படி வந்துட்டாங்களும் ஆங்கிலேயம் வந்தாலும் ஒழிஞ்சிக்கிறதுக்கு வழி இருக்குது. அந்த மாதிரி இருந்தது. அது அடுத்து குறள் எண் 56, 555, 56 அதிகாரம். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மன்னர் நீதியாக அரசு செலுத்தாமையால் வருத்தம் தாங்காத குடிகளின் கண்ணீரே அவனது ஆட்சியை அழிக்கும் படை இது அப்படின்னு சொல்கிறாரு. சிந்திச்சு பாருங்கள். அதாவது மக்களினுடைய கண்ணீர் சிந்தும் அளவுக்கு வரி விதிச்சான்னா மன்னன், அந்த அவங்க மக்களினுடைய கண்ணீரே மன்னனை அழித்து விடும் என்கிறார். இது வந்து மக்களாட்சிக்கும் பொருந்தும். மக்களாட்சியிலேயுமே வரி ஓரளவுக்கு தான் விதிக்க வேண்டும். ஓரளவுக்கு விதிக்காமல் நிறையா வரி விதித்தால் அது யார்? அந்த மக்களினுடைய கண்ணீர் அந்த மக்களாட்சியில் ஆளுபவர்களைத்தான் சாரும். அதனைத்தான் சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். அதாவது நீ அரசனுக்கே அப்போ புத்தி சொல்கிறாரு. நீ வந்து வரி விதிக்கையில் பார்த்து விரி, நீ பாட்டு பொதுமக்களினுடைய வரியை வாங்கி நீ பாட்டு செலவழிக்காத அப்படின்றது மாதிரி சொல்கிறார். அது இதுக்கு மக்களாட்சிக்கும் பொருந்தும். அவன் பாட்டுக்கு நிறைய வரியை வச்சுட்டு போனால் மக்கள் என்ன செய்வான்? செஞ்சு பாரு. ஒரு இன்றைக்கே இந்த சூழ்நிலையில் ஒரு கார் வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் 2 லட்சமே இதுக்கு போயிடுது, அதாவது ஜிஎஸ்டி வரிக்கு போயிடுது. அதனால் சொல்கிறேன், அதாவது மக்களின்
வரியை எப்படி விதிக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து விதிக்க வேண்டும். மன்னனுக்கு உள்ளது தானே மக்களாட்சிக்கும். மன்னன் சரியில்லைன்னு தான் நம்ம மக்களாட்சியை கொண்டு வந்தோம். அப்போ மக்களாட்சி நல்லா தானே இருக்கணும். அதுதான். அதுக்கடுத்து வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மலரினுடைய தண்டின் நீளம் அது நிற்கும் நீரின் அளவாகும், அதுபோல மக்களும் தங்கள் ஊக்கத்தின் அளவே உயர்வு பெறுகிறார் என்பார். அதாவது மனிதனுக்கு ஊக்கம் வேண்டும். வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. அதாவது ஒரு மலரினுடைய தண்டு இருக்குல்ல, அதுவரை அதில் தண்ணீர் இருக்கும்ல, அது திருவள்ளுவர் தண்டின் நீளம் அது நிற்கும் நீரின் அளவாகும். அந்த நீரின் அளவு தான் தண்டு நிற்கும். அதுபோல மக்களும் தங்கள் ஊக்கத்தின் அளவே உயர்வு பெறுவர். மக்கள் என்ன ஊக்கம் உடையவராக இருக்கணும். சும்மா மனிதனாக பிறந்தால் மட்டும் பத்தாது, அவன் வல்லவனாகவும் இருக்கணும், அவன் நல்லவனாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் மனித இந்த உலகத்தில் வாழ முடியும். சும்மா நம்ம மனிதனாக இருந்துட்டோம்னு சொல்லிட்டு வல்லமை இல்லாமல் இருந்தால் எப்படி வாழ முடியும்? அதுதான் அருமையாக எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஊக்கம் வேண்டும். அதாவது அமைதியும் வேணும்னு சொல்கிறாரு, அதே சமயத்தில் ஊக்கமும் வேணும்னு சொல்கிறாரு. ஊக்கம் இல்லையே ஒன்றுமே இல்லை, ஊக்கம் வேணும். அதான் அற்புதமாக சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.